Hey guys, welcome back. லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லூப்பிங்னா என்ன? லூப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிற பேர் தான் லூப்பிங். இந்த லூப்பிங் ப்ரோக்ராம்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ஃபார் இன்னொன்று வைல். இதெல்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபார் லூப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு ஒரு லூப்பை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐங்கிறது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல ரேஞ்ச் 1,6 அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, அப்படின்னா 1லேருந்து 6க்குள்ளே இருக்கிற நம்பரை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். லைக் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். இப்போது ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் 1 ஒரு தடவை, 2 ஒரு தடவை, 3 ஒரு தடவை, 4 ஒரு தடவை, லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போய் லூப் பண்ணி ஒவ்வொரு நம்பரும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபார் லூப். இதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ரேஞ்சுக்குள்ளே நான் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் 3, 4 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் 4 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் லைக் அர்ஷாஸ் டைம்ஸ்னு கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல கோலன் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணால் எனக்கு 4 டைம்ஸ் அர்ஷாஸ் டைம்ஸ் வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத எடுத்துடலாம். இப்போது சப்ஸ்கிரைப் டு கொடுத்து ரன் பண்ணோன்னா 4 டைம் சப்ஸ்கிரைப் டு அர்ஷாஸ் டைம்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ணலையா? மறக்காமல் பண்ணிக்கோங்க. அடுத்து வைல் லூப்னு என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வைல் லூப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் 1 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் ஒரு கண்டிஷன் நான் பாஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னா கவுண்ட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய கவுண்ட் வேல்யூ லெஸ் ஆர் 5 இருந்துச்சுன்னா எனக்கு கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ நான் கொடுக்குற வேல்யூ 5ஓட லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா அதை நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூவோட இன்னொரு 1 ஆட் பண்ணுங்கள். லைக் 1 இருந்துச்சுன்னா 2 பண்ணணும், 2 இருந்துச்சுன்னா 3 அப்படி ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது இது எங்கே எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ 5 அப்படின்னு வர்றப்போ எண்ட் ஆகும். அது வரைக்கும் லூப் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வைல் லூப். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு 1 வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்போ எனக்கு 1 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் படி ஆட் பண்ணுறோம், இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறோம். அப்போ 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லூப் ஆகுது. லூப் ஆகிறப்போ 3 வருது. நெக்ஸ்ட் டைம் லூப் ஆகிறப்போ 4, அதுக்கு நெக்ஸ்ட் டைம் லூப் ஆகிறப்போ 5 வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு லூப் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் வைல் லூப். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.